ஒட்டுமொத்த நாடே திரும்பி பார்க்கக்கூடிய வளர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறோம். அதுவும் எப்படிப்பட்ட நிலையிலிருந்து யோசிச்சு பாருங்க. ஒன்றிய பாஜக அரசோட ஜிஎஸ்டியால வரி உரிமை இல்ல, நமக்கு வர வேண்டிய நிதியும் தரல, குடைச்சல் கொடுக்கறதுக்காகவே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆளுநர் உட்கார்ந்திருக்காரு. தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்துகிட்டு தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடிய துரோகிகளுக்கு அடிமை சாசனம் எழுதி தந்து சரணாகதி அடைந்த அடிமைகள்னு அத்தனை சவால்களை முறியடிச்சு நாம முன்னேறி இருக்கிறோம். இதுதான் திராவிட மாடல். இந்த வளர்ச்சி தான் பலருடைய கண்களை கூச செய்யுது, வயிறு எரியுது. தமிழ்நாட்டு மேல வெறுப்புணர்ச்சியை பரப்புனா அது மூலமா வட மாநிலங்கள்ல வாக்குகளை பெற முடியும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது. அதற்கு பதிலாக என்ன நடக்குது? தமிழ்நாட்டை பத்தி இப்படி பேசுறாங்கன்னு வட மாநில யூடியூபர்கள் தேடி பார்த்து தமிழ்நாட்டோட தனித்தன்மையை, சாதனை திட்டங்களை, பொருளாதார வளர்ச்சியை தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஆதரவா வீடியோக்களை போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஒன்றிய பாஜகவோட கொடுங்கோல் ஆட்சியாளர்களும் அவர்களுக்கு குஜா தூக்கக்கூடிய அதிமுக அடிமைகளும் நம்ம அரசோட சாதனைகளை மறைக்கவும் முடியாம மறுக்கவும் முடியாம திண்டாடுறாங்க. அவருடைய எந்த பொய்யையும் மக்களான நீங்க நம்ப தயாராக இல்லை. அதனாலதான் திராவிட மாடல் 2.2 அமைவது உறுதி உறுதி உறுதினு நான் தொடர்ந்து உரைக்க சொல்றேன்.